குஜராத்தை சேர்ந்த 66 வயசான லேடிக்கு சில மாதங்களாகவே தூக்கம் வரலைங்களாம். கண்ணில் எப்பவுமே இமைகளில் ஒரு அரிப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துரு. இந்த அம்மாவோட பையன் இந்த அம்மாவை கூட்டிக்கிட்டு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு குஜராத்தில். ஆனால் எந்த ஹாஸ்பிட்டல்லையுமே எந்த பலனுமே அந்த அம்மாவுக்கு ஏற்படலை. கடைசியாக லாலு பாய் சேத் ஆரோக்கிய மந்திர் அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே எல்லா விஷயத்தையும் சொன்ன உடனே அங்கே இருந்த டாக்டர் அவங்க அம்மாவை நல்லா செக் பண்ணி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னாராம், இமைகளில் அந்த அம்மாவுக்கு பெயின் இருக்குது, அது மட்டும் இல்லை ஈறு கூட இருக்குப்பா, இது அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம், அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. ஒரு சிறப்பு கருவி மூலிமா தான் இந்த பெயின்களை நம்ம ஒவ்வொன்றா பிடிச்சு ரிமூவ் பண்ணணும். அது எடுக்கவே நம்மளுக்கு 2 மணி நேரம் ஆகும். இந்த தகவல் எல்லாம் அந்த அம்மாவோட பையன்கிட்ட தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருக்கு. சுமார் 250 பெயின்கள் இருந்ததாம். அது மட்டும் இல்லாமல் 85 ஈறுகளுக்கும் இருந்திருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மற்ற டாக்டருங்களாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகமதாபாத்தில் இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரேராக தான் இருக்குது. ஆனால் இங்கே குஜராத்லேயே நாங்கள் 2 முறை பார்த்துருக்கோம். இந்த அம்மாவுக்கு எப்படி வந்தது அப்படின்ற ரீசன் அவங்களுக்கு தெரியல. ஆனால் என்னென்ன ரீசனால் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதாவது காடுகளுக்கெல்லாம் போகிறவங்களுக்கும் ஆடு மாடுகளோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் வரத்துக்கான அறிகுறிகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியூஸை நான் BBC நியூஸில் தான் நான் பார்த்தேன்.